ஹாய் மக்களே! ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணும்போது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் மெயின் நமக்கு வியூஸ் ரேஞ்ச் அடுத்தது வாட்ச் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் ஷோ பண்றது. வேற எதுவுமே ஷோ பண்ணல. வீடியோ கன்டென்ட் ஆகட்டும், கமெண்ட் செக்ஷன்னு சொல்லிட்டு கீழ ஒரு ஆப்ஷனுமே இல்ல. கம்ப்ளீட்டா இல்லாம இருக்கு. இது நார்மலா ஒரு பக் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியல. ஏன்னா, மத்தவங்க கடந்து போயிருக்கலாம். ஒருவேள நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் ரன் பண்ணிட்டு இருந்த மாரி எப்பவும் போல இருந்திருந்தோம்னா, இது நார்மல் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்பேன். பட் இப்போ வந்து என்னுடைய சேனல்ல என்னென்னமான இஷ்யூ வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சர்கம்வென்ஷன் பாலிசி படி நம்மளுடைய அதர் சேனல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிறக்கூடாது. ஒரு சேனல் டெர்மினேட் ஆனதால அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பயந்துகிட்டு இருக்கிறப்போ, அண்ட் இப்போ கூட என்னுடைய அதாவது நான் முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்த அதே ஃபோனில் தான் இப்போ கூட வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே நேம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறப்போ, ஸ்டில் அந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருக்குங்கிறப்போ, இந்த மாதிரி யூடியூப் ஸ்டுடியோல மெயினா ஒண்ணுமே இல்ல. அதாவது திடீர்னு அது எதுவும் ரிமூவ் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு பக்குன்னு ஆயிருச்சு. பட் அந்த மாரி எதுவுமே கிடையாது. இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான். பக் இஷ்யூ தான் போய்க்கிட்டு இருந்திருக்கு. அத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் எனிவேஸ் இத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். உங்களுக்கும் நெறைய பேருக்கு வந்திருக்கலாம். பெருசா பயப்பட தேவையில்ல. ஸோ அது மட்டும் சொல்லிக்கிறேன். பாய் மக்களே!